மட்டும் அனுப்பாம தொடர்ந்து பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அப்புறம் இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். நமக்கு கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணலாம். பசங்க ஆரம்பிக்கலாமா? எப்படி சொல்லணும்? சைலண்டா உட்கார்ந்துருப்பீங்களா? எப்படி உட்காருவீங்க? இல்ல, நீங்க எப்படி உட்காரணும்? அமைதியா உட்காரணும். உட்காருவீங்களா? உட்காருவீங்களா? சரி, உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பிகினர் வந்து இந்த குட்டி பசங்க எங்களுக்கு கிடைச்ச அந்த 7 டேஸில் கிளாஸ் எடுத்து வசனம் சொல்லி கொடுத்து அது மீதி இருக்கிற நேரத்தில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவுசெய்து பொறுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க நல்லா என்கரேஜ் கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணலாம். இப்போ பிகினர் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். IBCM கேம்புக்கு நீங்க வாங்க. வாங்க 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 IBCM கேம்புக்கு நீங்க வாங்க. சின்ன பிள்ளையே வா, நீ சிங்காரமா வா, சிரிச்சுக்கிட்டு வா, நீ சிக்கிரமா வா. சின்ன பிள்ளையே வா, நீ சிங்காரமா வா, சிரிச்சுக்கிட்டு வா, நீ சிக்கிரமா வா. புத்தம்புது பாட்டு பாடுவோங்க,
சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா கதைகள் கேட்போம் வாங்க நல்ல நல்ல வசனம் கேட்போம் வாங்க சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா ஆராதிப்போம் வாங்க இயேசுவை துதித்திடுவோம் வாங்க தங்கச்சி ஆண்டவரை ஆராதிப்போம் வாங்க நம்ம இயேசுவை துதித்திடுவோம் வாங்க சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா வாங்க 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 IBCM கேம்புக்கு நீங்க வாங்க 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 IBCM கேம்புக்கு நீங்க வாங்க சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சீக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா மோதிரத்தை மதுவாதே நீதிமொழிகள் 3:1 காகங்கள் அப்பளம் எலியாருக்கு அப்பளம் இறைச்சியோ கொண்டு வந்தது 1,00,000 17 6 பிள்ளைகளே நீங்கள் அம்மா அப்பா கீழ்ப்படியணும் நோவான் 10:14 ஏன் போதகத்தை மறவாதே நீதிமொழிகள் 1:3 எங்களை மறக்காதே நீதிமொழிகள் 3:1 யான் நீதிமொழிகளை மறவாதே நீதிமொழிகள் 3:1 நீதிமொழிகள் மோதகத்தை மறவாதே என் போதகத்தை மறவாதே நீதிமொழிகள் 3:1 காகங்கள்
அப்பமும் நிகழ்ச்சியும் கொண்டு வந்தன. முன்ராஜாக்கள் 14 1 ராஜாக்கு 17:6 அவருக்கே காகங்கள் அவருக்கே அப்பளும் இறைச்சியும் கொண்டு வந்தது. பாதகத்தை மறவாதே. நீதிமொழிகள் 3:1. கவலைப்படாதீங்க. மத்தேயு 6:26. கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:26. அடுத்ததாக பிரைமரி சோட்டா பீம் பாடலை ஆட வரப்போகிறாங்க. எல்லாரும் கைத்தட்டி சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுது. छोटा भीम पापमा इला मिस्टर भीम पापमा छोटा भीम पापमा इला मिस्टर भीम पापमा वेना इयेसुவை பார்த்திடு தம்பி வேணா இயேசுவை பார்த்திடு தங்கை வேணா இயேசுவை பார்த்திடு தம்பி வேணா இயேசுவை பார்த்திடு தங்கை காலியா ஒரு காமெடி பீஸ் தானே அந்த டோல் போல் அல்ல கைகள் தானே காலியா ஒரு காமெடி பீஸ் தானே அந்த டோல் போல் அல்ல கைகள் தானே சாத்தானும் ஒரு காமெடி பீஸ் தானே அவன் தூதர்களும் அல்ல கைகள் தானே சாத்தானும் ஒரு காமெடி பீஸ் தானே அவன் தூதர்களும் அல்ல கைகள் தானே ஓஹோ 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 ஓஹோ
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:10. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். எபேசியர் 4. நீங்கள் எனக்கு சாட்சிகள். 10:40. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. கர்த்தர் பட்டயத்தினாலும் நீட்டினால் கற்றவர் இல்ல, உத்தம் கட்டியருடையது. 1 சாமுவேல் 17:47. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. நீங்கள் எனக்கு சாட்சி. ஏசாயா 43:12. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீங்கள். லூக்கா 18:16. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுறுக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஒவ்வொருக்கொருவர் தயவாயிருந்து மனமுறுக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒவ்வொருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நான் உங்களை அன்பார்க்கிறது போல நீங்களும் ஒவ்வொருக்கொருவர் அன்பாயிருங்கள். யோவான் 15:12. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. நீங்கள் எனக்கு சாட்சி. ஏசாயா 43:12. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துக்குள் தேவன் உங்கள் மன்னிக்கும். நீங்களும் ஒருவரில் ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஒருவர் அன்பாய் இருங்கள். எபேசியர் யோவான் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் நீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, லுக்தான் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 1:47.
நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. ஒருவருக்கொருவர் தெய்வாயம் மைவாங்க இருங்க. கிறிஸ்து தேவன் மணிவானம் ஒருவருக்கு ஒருவர் மணிங்கள். பசிசி 4:2. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12. கர்த்தர் பட்டயத்தினாலோ ஈட்டினாலோ ரட்சிக்கிறவர் குத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் நீக்கினாலும் ரட்சித்தவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:10. நெக்ஸ்ட் சாங் வந்து டாடி துட்டு கையில. எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்றும் இல்ல குறைவு ஒன்றும் இல்ல. எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்றும் இல்ல குறைவு ஒன்றும் இல்ல. எங்க டாடியின் பெயர் இயேசு. எங்க ஃபேமிலிக்கு அவரே பாஸ். என் ஹார்ட்டெல்லாம் உள்ள சாங்ஸ் துள்ளி ஆடுவ ஸ்பிரிட்டில டான்ஸ். எங்க டாடி துட்டு இருக்கையில அவள ஒன்றும் இல்ல குறைவு ஒன்றும் இல்ல.
தந்திடுவார் எங்க இயேசுதான் எனக்கு போதும் போதும் எங்க டாடி துட்டு கையில இருக்கையில அவள ஒன்றும் இல்ல இல்ல குறைவு ஒன்றும் இல்ல இல்ல My Savior, Superior, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். My Savior, Superior, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். இயேசு சந்தோஷம் சமாதானம் தந்திடுவார். இயேசுவே நான் எனக்கு போதும் போதும். இயேசு சந்தோஷம் சமாதானம் தந்திடுவார். இயேசுவே நான் எனக்கு போதும் போதும். எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்றும் இல்ல இல்ல குறைவு ஒன்றும் இல்ல இல்ல எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்றும் இல்ல இல்ல குறைவு ஒன்றும் இல்ல இல்ல எங்க டாடியின் பெயர் இயேசு எங்க ஃபேமிலிக்கு அவரே பாஸ் எங்க டாடியின் பெயர் இயேசு எங்க ஃபேமிலிக்கு அவரே பாஸ் என் ஹார்ட் எல்லாம் உள்ள சாங்ஸ் துள்ளி ஆடுவேன் ஸ்பிரிட்டில டான்ஸ் என் ஹார்ட்டெல்லாம் ஃபுல்லா சாங்ஸ் துள்ளி ஆடுவேன் ஸ்பிரிட்டில டான்ஸ் எங்க டாடி என் டாடி துட்டு நம்ம டாடி துட்டு கையில இருக்கையில கவலை ஒன்றும் இல்ல இல்ல குறைவு ஒன்றும் இல்ல இல்ல வாய்ஸ் எல்லாம் ஒரு வழியா நில்லு அப்படியே நில்லு அப்படியே அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. குதிரை உத்த நாளுக்கு ஆயத்தமாக படும் ஜெயமே கத்தினால் வரும். நீதிமொழிகள் 10:19. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாதேன். நீதிமொழி 10:19. குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. நீதிமொழிகள் 10:19. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 15:22. அவர்கள் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. நீ போ, நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகும் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும். ஜெயமே கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. சொற்களில் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. சொர்க்கத்தின் மிகுதியின் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான். மத்தேயு 13:15. நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களில் மீதிகளில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதே நான் உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களை மீறி பாவம் இல்லாமல் போவாது. நீதிமொழிகள் 10:19. நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேசுவதை நான் உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களில் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய்ப்படும். நீதிமொழிகள் 21:31. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 4:5. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. யோவான் 2:5. நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமும் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரை யுத்தனானுக்கு ஆயத்தமாக்க பயன்படும். அதுக்காக நீதிமொழிகள் 21:31. பலி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். யாத்திராகமம் 15:22. சொற்களின் மீதி பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. நீ போ நான் உன் வாயோடு வந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. நீ போ நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமும் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். நீதிமொழிகள் யோவான் 2:5. நீ போ நான் வாயோடு இருந்து பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். யாத்திராகம் 4:12. சொற்களின் மிகுதி பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 31:21. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. கீழ்ப்பாத்திலும் செயல்கூடத்திலும் நீ போ உன் வாயோடு நீ பேச வேண்டிய நான் உனக்கு போதிப்பேன். யாத்திராகமும் 4:12. அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. இயேசு போல நல்ல தெய்வம் இந்த பூமியில யாரும் இல்லை அப்படின்னு இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து பாட்டு பாட போறாங்க. அப்பா அம்மா
கதையை கேளு. இயேசு நல்ல டாடிடா, இயேசு நல்ல நண்பன்டா, இயேசு நல்ல மேய்ப்பன்டா, இயேசு நல்ல தேவன்டா. தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே. பாமா சொல்ல கேள கெட்ட புள்ள நானு, எழுதவரி தொலைந்து போன சின்ன புள்ள நானு. அப்பா அம்மா சொல்ல கேள கெட்ட புள்ள நானு, வழுதவரி தொலைந்து போன சின்ன புள்ள நானு. செல்வம் தொலைந்து போனதா பன்றி மேய்ப்பவனானே, எனக்கு பசி எடுத்ததா பன்றி தவிட்டை தின்றே. தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே. யோசித்து 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 பார்த்தேன், ஓடோடி ஓடோடி அப்பா வீடு வந்தேன். யோசித்து 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 பார்த்தேன், ஓடோடி ஓடோடி அப்பா வீடு வந்தேன். கட்டி அணைத்து கொண்டா என்னை சேர்த்து கொண்டா, கட்டி அணைத்து கொண்டா என்னை சேர்த்து கொண்டா. தந்தானானே 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 நானே, 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 தந்தானானே 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 நானே. அவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. நீ போ, நான் உன் வாயோடு நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. நீ போ, உன் வாயோதைங்க நீ பேச வேண்டியதுலாம் உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. குதிரை உத்த நாளுக்கு ஆயத்தை வாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஜெயமோ கத்தரால் வரும். நீ போ, நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். நீ யாத்திராகும் 4:12. செகண்ட் வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. நீதிமொழிகள் 10:19. 5 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31.
அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. லாஸ்ட். பலியை பார்க்கலும் செவி கூர்த்தலும் கீழ்ப்படுத்தலும் உத்தமம். நீதிமொழிகள் 15:22. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேசுவதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. அவர் உங்களுக்கு என்ன சொல்கின்றாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. சொற்களின் மிகுதி பாவம் இல்லாமல் போதாது. நீதிமொழிகள் 10:19. நீ போ, உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். நீ போ, வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன். யாத்ராவும் 4:12. சொற்களின் மிகுதி பாவமில்லால் போகாது. நீதிமொழிகள் 10:19. 3வது வசனங்கா. குதிரை உத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யாத்ராவும் நீதிமொழிகள் 21:31. 4வது வசனம் சொல்கிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாயோ அதன்படி செய்யுங்கள். நீதிமொழிகள் 2:5. யோவான் 2:5. 5வது வசனம் சொல்கிறாங்க. பலியும் பார்க்கிலும் உத்த நாளுக்கு ஆயத்தப்படும், உத்த நாளுக்கு நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. இப்பொழுது நம்ம எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போகிறோம். சிறு பிள்ளைங்க வந்து இப்போது ஆண்டவரை பாடுறப்போ நம்முடைய உதாரணத்துவமான காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்போம்.
எங்க டாடி துட்டு கையில் இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்கிட்டு ஒன்று பார்க்க போகிறீங்க. இது யாரை பற்றி அப்படின்னா, முதல்ல பைபிளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர், அவருடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருடமாக அவர் தன்னுடைய சொந்த கையாலேயே பைபிள் முழுக்க எழுதி பெங்காலி லாங்குவேஜில் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்போ அவரை பற்றி ஒரு ஸ்கிட்டை தான் இப்போ இருக்கிற பசங்க போட போகிறாங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைங்க, நீங்கள் யாரும் மைக்கெல்லாம் கீழே தொப்புன்னு போடக்கூடாது, சரியா? பொறுமையாக வைக்கணும். கீழே மைக் வைக்கிறப்போ பொறுமையாக வைங்க.
எங்க டாடி துட்டு கையில கிட்ட வச்சு பேசுறோம். எங்க டாடி துட்டு கையில இருக்கையில டேய் ஜானு, நீ மட்டும் எப்படிடா சந்தோஷமா இருக்க? நான் இயேசுவோட பிள்ளையா பாரிட்டேன்டா. நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யறதில்ல. ஓ அப்படியா? சரி சரி. வில்லியம் ஐயா சொல்லுங்கய்யா. இதை வச்சுக்கோ, நான் கேட்கும் போது தானா? சரிங்கய்யா. நம்ம ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்கோம், அதை போய் இப்போ வாங்குவோம். இந்த பொருளுக்கு நம்ம வச்சிருக்க காசில் ஒரு 20 ரூபா குறையுதே. நம்ம முதலாளி கொடுத்த காசுலேருந்து எடுத்துக்குவோம். ஐயா இந்த பொருள் தங்க. சரிங்க போய்ட்டுறியா? வில்லியம் ஐயா சொல்லுங்கய்யா. நான் உங்ககிட்ட குத்தலாத்தா. இந்தாங்க ஐயா. ஆமாம், நான் இது உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே. ஐயா இது கடைக்காரர் கொடுத்தாரியா? போய் சொல்லாது வில்லியம். ஏசப்பா என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் நானும் ஜான் மாதிரி சந்தோஷமாக உங்கள் பிள்ளை என்னை ரத்தத்தால் கழுவுங்க ஏசப்பா. நானும் உங்கள் பிள்ளையாக மாறப்போகிறேன். என்னைய மன்னிங்க ஏசப்பா. சோத்திரம். என் ஜெயம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆஹா, ப்ரேயர் பண்ணோன்னா மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கே. இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்குமா? சின்ன பிள்ளையாக இருந்த இந்த வில்லியம் கேரி அவர் வளர்ந்து ரொம்ப பெரியவராகி இயேசுடைய அன்பை அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இடைவிடாமல் அவர் பைபிள் படித்து அவருடைய ஒரு புக்கு ஒன்று படித்தார். கேப்டன் வயோச்சியுடைய புக்கு. அதில் கப்பல் பயணத்தை குறித்தும் இந்தியாவை குறித்தும் இயேசு அறியாத ஜனங்களை குறித்தும் அநேகர் இந்த காரியங்களை சொன்னாங்க. அந்த அவருக்கு ஒரு பெரிய பிக்சர் எழுதி அந்த பிக்சரில் எந்தெந்த நாடு ரட்சிக்கப்படலையோ அதோடைய பேரெல்லாம் எழுதி அதெல்லாம் இன்ட்டு மார்க்கு போட்டு வச்சு அதுக்கெல்லாம் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்தார். இப்படிப்பட்ட வில்லியம் கேரிக்கு நிறைய சபையிலிருந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு அநேகர் கூப்பிட்டாங்க. போய் அவங்க ஒவ்வொருத்தருக்கா வில்லியம் கேரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போது ஒரு ஊழியர்களுடைய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இப்போ வில்லியம் கேரி பேசுகிறார். ஆமென். யாராவது எதனாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? நம்ம ஏசப்பா சொல்லியிருக்காரு என்னோட வார்த்தையை உலகம் எங்கும் பரப்பணும்னு. நம்ம அதை பற்றி இப்போ பேசலாமே. நீ சின்ன பையன் உக்காரு, அது தேவன் பார்த்துப்பாரு. இந்தாங்க இதை படிங்க, அதில் இருக்கிறது என்னன்னு பாருங்க. இயேசுவே அறியாத ஜனங்களுக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துவோம்? நம்ம ஒரு மிஷனரி சங்கம் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமே. ஹாய் மோசஸ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். நாங்கள் ஒரு மிஷனரி சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு இந்தியாவை பற்றி கொஞ்சம் சொல்லு. இந்தியாவில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க.
குலதெய்வன்ட்டு கல்லெல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க, கையெல்லாம் கீச்சி ரத்த பலிலாம் கொடுத்துட்ருக்காங்க. நான் மறுபடியும் இந்தியாவுக்கு போக போகிறேன். என் கூட யார் வரா? எந்த மிஷினரியாக அனுப்ப போகிறீங்க? ஆமென். இப்பொழுது ஊழியத்துக்காக வில்லியம் கேரி தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்துட்டு மிஷினரியாக அவர் வந்து போயிட்டு இருந்தார். ஊழியத்துக்காக மிஷினரி பயணமாக 5 மாதம் கப்பல் பயணத்தில் இங்கிலாண்டில் இருந்து வில்லியம் கேரி என்ன பண்ணார், இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு அவர் வர அந்த 5 மாதத்தில் பெங்காலி என்ற வங்காள மொழியை வந்து அவர் கற்றுக்கிட்டார். அந்த வங்காள மொழியில், ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்க சொல்லணுன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னு கற்றுக்கிட்டாரு. அதை கற்றுக்கிட்டு அவர் முதல்ல கொல்கத்தா வழியாக அங்கே வெஸ்ட் பெங்காலில் தான் வந்தார். அங்கே வந்து வில்லியம் கேரி பார்த்த ஒரு 3 சம்பவங்கள் வந்து அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த 3 சம்பவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வில்லியம் கேரிக்கு இந்தியாவுக்கு வந்த உடனே அவர் பார்த்த 3 சம்பவங்கள். தம்பி ஏன்பா உடம்புல சாட்டையை வச்சு அடிச்சுக்கிற? தேவனுக்காக நான் ரத்தம் சிந்துறேன். ஏன்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா உனக்காக நிறைய சாட்டாடிலாம் வாங்கிட்டாரு. இனிமேலாம் நீ அப்படி செய்யாதப்பா தம்பி. நீ போப்பா. நீ மைக்குடு. தம்பி ஏன்டா கையில கத்திய வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்க? என் குல தெய்வத்துக்கு ரத்த ஊத்தானா நான் நிம்மதியாக இருக்குவேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா கையில் ஆணி அடித்து காலில் ஆணி அடித்து நிறைய ரத்தம் சிந்திட்டாரு. இனிமேலாம் நீ இந்த மாதிரிலாம் ரத்தம் சிந்தாத தம்பி. இதோ இப்பொழுது ஒரு சம்பவம். செத்துப்போன ஒரு மனுஷனை வந்து அவங்க படுக்க வச்சு உயிரோடு எரிக்கிறாங்க. அதில் வந்து உயிரோடு இருக்கிறவருடைய ஒய்ஃபையும் தள்ளணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் அதை முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சம்பவத்தை பார்த்து வில்லியம் கேரி என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. தம்பி நில்லுப்பா. அவங்களோட கணவர் தான் இறந்து போயிட்டாரு. அவங்களோட மனைவியை ஏன்பா அந்த தீக்குழியில் தூக்கி போடுறீங்க? அவன் புருஷன் மோஷன் இறந்துட்டால, அதெல்லாம் மோஷன் போவால, அதனால் அவங்க மனைவியும் மோஷனுக்கு அனுப்புறேன். ஏன்பா இப்படிலாம் வாழ்ந்தா போக முடியாதுப்பா. ஏசப்பாவை கும்பிட்டா தான்ப்பா போக முடியும். நீ போப்பா. நீ இதோ அந்த பொண்ணை உயிரோடு எரிச்சிட்டாங்க. உயிரோடு எரிச்சதை பார்த்துட்டு வில்லியம் கேரி ஆண்டவர்கிட்ட வந்து இந்த 3 சம்பவங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். ஏசப்பா இந்த இந்தியாவில் இருக்க மக்களை ரட்சிங்க ஏசப்பா. இப்படிலாம் பண்ணுறாங்களே, ரத்த பலின்ட்டு கையை கிழிக்கிறாங்க. எனக்கு இந்த வேண்டுதல் வேணும்ன்ட்டு சாட்டையால் அடிச்சுக்கிறாங்க. கணவன் இறந்துட்டா மனைவியும் தூக்கி போட்டு எரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏசப்பா. இந்த இந்தியாவை ரட்சிங்க ஏசப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என் ஜெயம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ வில்லியம் கேரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேசத்துக்காக அவர் ஜெபிச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய சொந்த கையால் ஜனங்களுக்கு புரியல, அவங்களுடைய மொழியில் பைபிள் இருந்தால் அவங்களுக்கு புரியும் சொல்லிட்டு அவரே என்ன பண்ணார், ஒரு கைப்படை கிட்டத்தட்ட 5.5 வருஷமாக அவர் கைப்படை எழுதினார். அதை வந்து அவருடைய ஃப்ரெண்டு வில்லியம் போர்டுன்றவர் வந்து அதை வந்து அச்சடித்து கொடுத்தாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவில் அந்த ஃபஸ்ட்டு அச்சு இயந்திரம் அப்போ தான் வந்தது. அவங்க தான் பைபிள் அச்சடித்தாங்க. உங்கள் கையில் ஒவ்வொரு கையிலையும் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பைபிள் வந்ததுக்கு முதல் காரணம் இந்த மனுஷருடைய தியாகம் தான். அவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு இங்கே வந்து நமக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக இந்த பைபிள் அச்சடித்து கொடுத்தாரு. அவர் கொடுத்த பைபிளை வாங்கின நிறைய கிராமங்கள் வந்து மனம் மாறிச்சு.
மனம் மாறி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே மாறினாங்க. இன்றைக்கும் அந்த வேதம் வந்து பேசிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நடித்த எல்லா பிள்ளைங்க ஒரு கரங்களை தட்டுவோமா? அடுத்ததாக இன்டர் பிள்ளைங்க டான்ஸ்ன்ற ஒரு பாட்டுக்கு, தேவாதி தேவனுக்கு ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ஆட போகிறாங்க. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. சாதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், இல்லை எனில் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. பலங்கொண்டு திடமனதை இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெளிவுபடுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பே கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விலகின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. பலன் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. எல்லா காவலனும் இருதயத்தை காத்துக்கொள், அதனன்று ஜீவ ஊற்று பெறப்படும். நீதிமொழிகள் 4:23. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவர்கள் செவிகள் அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வர்களுடைய பெயர் பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சங்கீதம் 34:15-16. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவாகவும் தலைமுறையாகவும் நிற்கும். சங்கீதம் 33:11. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா 1:9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். நீதிமொழிகள் 6:8. பலன் கொண்டு தினமனதாயிரு, திகியாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாயாக. எல்லாம் கவலையோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அழிந்து ஜீவன் ஊற்றுக்கள் புறப்படும். நீதிமொழிகள் 4:23. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தின் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்பவர்களின் பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சங்கீதம் 34:15-16. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தற்பதற்கு செய்யாமல் ராதே. நீதிமொழிகள் 3:27. எல்லா கவலையிலிருந்து உன் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 3:24. பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா 1:9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. பலன் கொண்டு திடமானதாயிரு, கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா 1:9.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தமிழத்தில் அன்புக்கிறவர்களுக்கு வாக்களித்த ஜீவகிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. பலன் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னுப்பா. யோசுவா 1:9. எல்லா காவலோடும் இடத்தை காத்துக்கோள், அதில் ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 3:23. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலம் ஓடி போய் 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர் திரும்பி ஆனந்த கலவன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவரால் தலைமையிலிருக்கும், மனத்தையும் அறிவாளர். சஞ்சலம் தவிப்பன் ஓடிப்போ. ஏசாயா 41:10. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம். பரிசுத்தரே, பரிசுத்த. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கின் மத்தியினில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியினில் உலாவிடும் எங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, இயேசுவே உமக்கு ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் என் தகப்பனும் நீரே. என்னை இன்று உமக்கே அர்ப்பணித்தே, என் வாழ்வின் ஜோதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தகப்பனே, சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். வியாதியோடு இங்கே யாராவது அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னார், வியாதிகள் இப்பொழுதே சுகமாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். இன்னைக்கு தான் முதல் தடவை சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க.
முதல் தடவை உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு பாடுறோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வு தந்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்துல பேச போக முடிஞ்ச உடனே உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்க போறோம். ஸோ தயவு செய்து இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்துட்டு பொறுமையா இருந்துட்டு போங்க. கிளென் அங்கிள், ஐ ரிக்வெஸ்ட் கிளென் அங்கிள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் இஸ் நல்லா கரங்களை தட்டுங்க. Praise the Lord. Good to see the children at the VBS. VBSக்கு வந்த பிள்ளைகளை பார்ப்பது மிக மகிழ்ச்சி. I'm sure all the children, our parents are blessed. நான் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க வந்திருக்கிற எல்லாரும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Yes or no? ஆமாவா? சந்தோஷப்பட்டீங்களா? Hallelujah. I want to speak to the children. பசங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். And then that also applies to the parents. அந்த வார்த்தைகள் பெற்றோராகிய உங்களுக்கும் பொருந்தும். You know, once there was a juggler. Juggler means very skillful people tossing lot of balls. இந்த 3-4 பந்து வச்சு இந்த சுருட்டுறவங்க பார்த்திருக்கீங்களா? உருட்டி உருட்டி பந்து. They are called jugglers. அவங்க பேர் வந்து jugglers. So he was entertaining in the one ship. ஒரு 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 கப்பல்ல அவர் ஜனங்களை மகிழ்ச்சியாக பார்க்கிறதுக்காக அது செஞ்சிட்டு இருந்தார். So after tossing many balls, all the people were applauding him for his good skill. நிறைய பந்துகள் அவர் அப்படியே கையில போட்டு சுத்திட்டு இருக்கிறத எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டி அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. He said, last I'm going to show you how skillful I am. He took out a blue diamond. கடைசியா அவர் சொன்னாரு, இப்ப பாருங்க என் திறமை, முழு திறமையை நான் காட்ட போறேன்னு சொல்லி ஒரு நீல கலர் டைமண்ட் எடுத்தார். So this blue diamond is the costliest of all diamonds. இந்த நீல கலர் டைமண்ட் வந்து இருக்கிற எல்லா டைமண்ட்களை காட்டிலும் விலையேற பெற்றது. And he said, see what I can do with this. நீங்க பாருங்க இந்த டைமண்ட் வச்சு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க அப்படினு சொல்லி சொன்னார். He threw the diamond in the air. அந்த டைமண்ட் தூக்கி மேல காத்துல போட்டாரு. And he caught it. மறுபடியும் கையில பிடிச்சார். So everyone was surprised. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க அத. In the ship that is rocking, he is doing such a thing. கப்பல் ஆடிட்டு இருக்கிற கப்பல்ல இவர் தூக்கி போட்டு ரொம்ப கெட்டிக்காரதனமா பிடிச்சாரு. Then he said, I will throw it higher. இதை விட இன்னும் அதிகமா மேல தூக்கி போடுறேன் பாருங்கன்னாரு. And he threw it higher. இன்னும் நல்ல மேல தூக்கி போட்டாரு. And he just stood in one place and it came back to him. அவர் அதே இடத்துல நின்னார். கரெக்ட்டா அந்த டைமண்ட் அவர் கையில வந்துச்சு. Everyone said, oh, you're too good. எல்லா ஜனங்களும் ரொம்ப கை தட்டி அவரை ரொம்ப அதிகமா பாராட்ட ஆரம்பிச்சாங்க. Now he said, see my skill. இப்ப பாருங்க என்னோட திறமையை. I will throw it highest. இருக்குறதுல ரொம்ப உயரமா நான் மேல மறுபடியும் தூக்கி போடுறேன். And I will just stand here and it will come back to me. நான் இங்கே நிப்பேன், அது அப்படியே கரெக்ட்டா என் கைக்கு வந்து சேரும் பாருங்க அப்படினா. So everyone were confident that he will do it. எல்லாரும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. நிச்சயம் இவர் புடிச்சிடுவார் அப்படினு சொல்லி நம்பிக்கையா இருந்தாங்க. So he took a diamond and he threw it with all of his might into the air. அந்த டைமண்ட் எடுத்து இருக்கிற எல்லா எனர்ஜியோட தூக்கி மேல தூக்கி அடிச்சாரு. So all were looking up. எல்லாரும் மேல பார்த்துட்டு இருந்தாங்க. He was also looking up. அவரும் மேல பார்த்துட்டு இருந்தாரு. Just as it was coming down, அந்த டைமண்ட் கீழ வந்துட்டு இருக்கிற சமயத்துல the ship turned. ஷிப் ஸ்லோவா திரும்பிடுச்சு. As it was turning, அது திரும்பற சமயத்துல the diamond
fell into the sea. அந்த டைமண்ட் கடல்ல விழுந்துச்சு. He tried to stretch to get it, but it was அவர் too கையை late. நீட்டி பிடிக்கலான்னு பார்த்தாரு, ஆனா மிஸ் ஆகி கடல்ல விழுந்துச்சு. Down went his diamond. அந்த டைமண்ட் கடலுக்குள்ள போயிடுச்சு. His whole life was gone. அவருடைய முழு வாழ்வும் He was so discouraged. அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. All his entertainment life, all were clapping. All அவரை gone பாராட்டினவங்க, sad. அவர் ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியா எல்லாம் ரொம்ப அதிகமா பாராட்டினவங்க எல்லாம் ஒரு மாதிரி Children in ஆயிட்டாங்க. this world, we use the word jolly. Very good, jolly, jolly. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஜாலி அப்படின்ற வார்த்தையை அடிக்கடிக்கு உபயோகப்படுத்துவாங்க. Jolly. Come on, let's play jolly. We use the word jolly. ஜாலி அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்றாங்க. Jolly is only a happiness. ஜாலி அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை தான். It is only temporary. அது நிரந்தரமான ஒரு வார்த்தை தான். தற்காலிகமான ஒரு வார்த்தை. We look at this worldly things and we think it is jolly life. நம்ம தற்காலிகமான உலகத்தை பார்த்து இது ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிறோம். So we are like that man. நம்ம அந்த காமிச்சார்ல அது போல தான் நம்மளும் ஒரு ஆளா இருக்கோம். Lot of skills in life. நமக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. With skills like we are dancing, நம்ம டான்ஸ் ஆடுற திறமை இருக்குது நமக்கு. skills of different categories. நிறைய திறமைகள் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குது. That is life. அது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த திறமையில தான் நம்ம வாழ்க்கை ஓடுதுன்னு. And we begin to play with life. நம்ம அந்த திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிக்கிறோம். Like that man, last of all, he played with a diamond. கடைசியா அவனுக்கு இருக்கிற திறமையை வச்சு டைமண்ட்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. There is a diamond in every human being. ஒவ்வொரு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்க கையில ரொம்ப விலையேற பெற்ற டைமண்ட் போல ஒரு வாழ்க்கை உங்க கையில இருக்குது. Very costly thing in the human being. ரொம்ப விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை அது. That is the soul. அதுதான் உங்களுடைய ஆத்துமா. Why you have been attending VBS for 10 days? ஏன் 10 நாளைக்கு இந்த சின்ன பிள்ளைங்க வந்து VBS அட்டெண்ட் பண்ணாங்க? To know the value of your soul. உங்களுடைய ஆத்துமாவின் மதிப்பை குறிப்பதற்காக. Jesus said, what is a profit if you get the whole world but lose your soul? இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தியும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? What was the profit of that juggler? அந்த வித்த காமிச்சவனுடைய லாபம் என்ன? ஒண்ணுமே இல்ல முடிவுல. He lost his diamond. அவனுடைய வைரத்தை அவன் இழந்து விட்டான். So we can have the best skills in this world. நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பான திறமை நமக்குள்ள இருக்கலாம். But we lose our soul, it's of no use. ஆனா நம்மளுடைய ஆத்துமாவை இழந்து விட்டா அந்த திறமை நம்மளை காப்பாற்றாது. Then why Jesus came? ஏன் இயேசு வந்தார்? He never came to give us religion. அவர் நமக்கு ஒரு மதத்தை உண்டு பண்ணுவதற்காக வரவில்லை. He came that we might be able to retain our soul. அவர் நம் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள அவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். Soul is very important to God. ஆத்துமா மிக மிக முக்கியமானது. It's very important to us. நமக்கும் அது முக்கியம். You know, you go to the bank. நீங்க பேங்க்குக்கு போவீங்க. You are afraid to keep your treasures or your costly jewels in the home. அங்க அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு லாக்கர்ல உங்களுக்கு விலையேற பெற்ற நகை பணத்தை எல்லாம் வைப்பாங்க. So we give it in the bank, they call safety lockers. அந்த பேங்க் ஆள் கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு லாக்கர்ல வைப்பாங்க, அது பேர் சேஃப்டி லாக். And they will keep it there and they give a very special code and no one can open those lockers. அவங்க ஒரு சில பூட்டெல்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பா வைப்பாங்க, அது அவங்கள தவிர வேற யாரும் திறக்க முடியாது. But still, ஆனாலும் கூட we know what happened in Krishnagiri. கிருஷ்ணகிரியில சமீபத்தில் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 மாதங்களுக்கு முன்பதாக they broke open the safety locker. அவங்க ஒரு சிலர் போய் சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ணிட்டாங்க. and robbed the people. இருக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. Jesus said the worldly people will rob it. இயேசு சொன்னார், உலகத்தில் இருக்கிறவங்க நிச்சயம் ஒரு நாள் உன் ஆத்துமாவை திருடுவார்கள். There is someone ready to rob your soul. உன்னுடைய ஆத்துமாவை திருடுறதுக்கு ஒரு சிலர் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறார்கள். That is the devil. அவன்தான் பிசாசு. But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், he who comes to me, என்னிடத்தில் வாருங்கள், hands over his soul to me, உங்களுடைய ஆத்துமாவை என்கிட்ட கொடுங்க. Jesus said, இயேசு சொன்னார், none shall pluck you out of my hand. என் கையிலிருந்து உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. No one can take you away from Jesus. இயேசுவின் கையிலிருந்து உங்களை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. Jesus will value your soul very much. இயேசு உங்களுடைய ஆத்துமாவை ரொம்ப பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். The devil wants you to throw away your soul. பிசாசு உன் ஆத்துமாவை தூர வீசி அடிக்க விரும்புகிறார். But Jesus wants to save your soul. ஆனால் இயேசு உன்னுடைய ஆத்துமாவை பாதுகாக்க விரும்புகிறார். So children, your soul is very important. உன்னுடைய ஆத்துமா மிக விலையேற பெற்றது, முக்கியமானது. So that's what you learned today. அததான் இன்று நாளில் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த VBSல how to take care of your soul. உங்களுடைய ஆத்துமாவை எப்படி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வது. Preserve it. Preserve it. Keep it safe. பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள். Jesus came to save the soul. இயேசு உன் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக வந்தார். And how he saves the soul? எப்படி அவர் ஆத்துமாவை பாதுகாக்கிறார்? He saves the soul by washing it to the blood of Jesus. அவர் தம்முடைய இரத்தத்தை
கொண்டு கழுவி உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். If you want your soul to go to God, if you want your soul to go to God, உன்னுடைய ஆத்துமா கர்த்தரிடத்தில் சேர நீ விரும்பினால் there is only one way. ஒரே ஒரு வழிதான் உண்டு. That is through Jesus Christ. இயேசு மாத்திரமே. If your heart is having a problem and doctor wants to do surgery for your heart, உங்களுடைய இருதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படினு சொல்லி ஆபரேஷனுக்கு நீங்க டாக்டர் கிட்ட போவீங்கனா and doctor asks for blood, டாக்டர் ரத்தம் கேட்பார். Can you go and give the doctor cow's blood for your operation? அந்த டாக்டர் ரத்தம் கேக்கும்போது ஏதாவது ஒரு மிருகத்தோட ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? ஆபரேஷனுக்கு இத வச்சு எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? Yes. முடியுமா? For human being operation, can the doctor use cow's blood? மனுஷனுடைய இருதய அறுவை சிகிச்சைக்கு டாக்டர் ஏதாவது மிருகத்தோட ரத்தத்தை எடுத்து செய்ய முடியுமா? Yes or no? முடியுமா முடியாதா? Goat's blood? ஆட்டோட ரத்தம், மாட்டோட ரத்தம்? No. முடியாது. Human being operation, we need human being blood. மனுஷனுக்கு ஆபரேஷன் செய்வதற்கு மனுஷனுடைய ரத்தம் தான் தேவை. So God is a holy God. கர்த்தர் பரிசுத்தமான ஒரு தேவன். So for the soul to be with the holy God, அந்த ஆத்துமா பரிசுத்தமான தேவனிடத்தில் இருப்பதற்காக it needs cleaning. அது கழுவப்பட வேண்டும். The sin cleaning requires only blood. பாவம் எப்படி கழுவப்படும் என்றால் இரத்தத்தின் மூலமாக கழுவப்படும். So Jesus Christ gave his blood. அதனால தான் இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார். To give the soul cleaning. அந்த நம்மளுடைய ஆத்துமாவை கழுவுவதற்காக. So when the soul comes to God, உங்களுடைய ஆத்துமா தேவனிடத்தில் வரும்போது it will be clean and pure before God. மிக சுத்தமாய் நேர்த்தியாக இருக்கும். So children, பிள்ளைகள், you must have Jesus. இயேசுவை உங்க கூட வைத்துக் கொள்ளணும். Okay? And not only children but children's parents also. பசங்க மாத்திரம் இல்ல, பசங்களோட பெற்றோரும் கூட. If you want to see your children grow up and their souls precious to you and to God, grow them up in the right way. உங்களுடைய பிள்ளைகள் நல்லா பாதுகாப்பாய் வளர்க்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்பினால் இயேசுவின் வழியிலே நடத்துங்கள். Like the children the first song or second song sang, we will not go the beam way or Chota beam way or Mr. Bean's way. We will go the way of Jesus. பசங்க பாடினது போல சோட்டா பீன் வழியில போக மாட்டோம், மிஸ்டர் பீன் வழியில போக மாட்டோம், இயேசுவின் வழியில செல்வோம். So parents, help your children to go the way of Jesus. பெற்றோர் உங்க பிள்ளைகளை இயேசுவின் வழியில நடத்த உதவி செய்யுங்கள். Their soul will be safe, their life will be safe, and your family and your life also will be a blessing. நீங்க உங்க பிள்ளைகளை இயேசுவின் வழியில் நடத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக அழகாக இருக்கும். அவர்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். The Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And parents, love Jesus also. பெற்றோர் நீங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பிங்க. You also must love Jesus. நீங்களும் இயேசுவை நேசிக்க You also give your life to Jesus. உங்களுடைய ஆத்துமாவை இயேசுவுக்கு கொடுங்கள். You also save your soul. உங்களுடைய ஆத்துமாவை பத்திரமாய் Don't பார்த்துக்கொள்ளுங்க. play, it is valuable to God. உங்களுடைய ஆத்துமா உங்களுடைய வாழ்க்கையை வச்சு விளையாடாதீங்க. மிக விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை. Let me pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம். Lord Jesus, பரலோகத்தின் பிதாவே, I pray for everyone who hear the word. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் How ஜெபிக்கிறேன். important their soul is to you. அவர்களுடைய ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது. Let them not destroy their soul. அவர்களுடைய ஆத்துமாவை அவர்கள் அழித்து விடாமல், Let not Satan destroy them, பிசாசு அவர்களை அழித்து விடாமல், but let them give their soul to you. அவர்கள் தங்களது ஆத்துமாவை உமக்கு கொடுக்கட்டும். How many say, I want to give my soul to Jesus? எத்தனை பேர் இயேசுவுக்கு உங்கள் ஆத்துமாவை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? I want to give my soul today. என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க Into the விரும்புகிறேன் safest சொல்லுகிறவர்கள். bank of all banks. உலகத்தில் இருக்கிறதிலே ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் இயேசுவின் இடம்தான். I want to give it to Jesus. இயேசுவுக்கு கொடுக்க விரும்புகிறவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க. My life will go to Jesus. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. You can put your hands up. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை பார்க்க போகிறார். You put your hands up உங்கள் கரங்களை உயர்த்துங்க. so that Jesus will see you. இயேசு உங்கள் கரங்களை பார்ப்பார். And he will take your soul and keep it safe. உங்களுடைய கரங்களில் இருந்து உங்களை கரங்களை பிடித்து உன் ஆத்துமாவை மிக நேர்த்தியாய் பாதுகாத்துக் And கொள்வார். say this prayer, Lord Jesus, இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாக சொல்லுங்க. இயேசுவே, I heard the words of life. I heard the words of life. ஜீவனுள்ள வார்த்தையை நான் கேட்டேன். சொல்லுங்க, நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க. ஜீவனுள்ள வார்த்தையை நான் கேட்டேன். Here is my soul. என் ஆத்துமா இங்கே இருக்கிறது. Wash my soul with your blood. என்னுடைய ஆத்துமாவை உம்முடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு கழுவும். And take my soul to heaven. பரலோகத்திற்கு என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். Give me eternal life. எனக்கு நித்தியமான வாழ்வை தாரும். Bless my children too. என் பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதியும். Take my children also. என் பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ளும்.
Your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Amen. Amen. God bless you. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Glad sir. ஒரு நிமிஷம். Praise the Lord. 7 நாள் அமுச்சு வச்ச எல்லா பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் திருப்பியும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். இப்போ நாங்கள் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு we call upon Pastor Glenn to come forward and please distribute the prizes. Hands of applause please. Thank you, Pastor. And ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயங்கள் சொல்லணும். இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்யறதுக்கு அவருக்கு வந்து என்ன தேவைப்பட்டுச்சு? கச்சாடிகளில் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் அந்த கச்சாடியில் இருந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றினார். அதே போல் நாங்கள் 7 நாட்கள் VBS நடத்தவோ 150 சில்ட்ரன் வரவோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்க ஆக்சுவலி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே ரெடியாகி பிள்ளைங்களை அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு நான் லைக் டு அப்ரிஷியேட் தேம். ஐ கால் அக்கா பவானி அக்கா, அமுதா சிஸ்டர், இவங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்கள நாங்கள் முதலாவதாக அப்ரிஷியேட் பண்ணி முன்னாடி வாங்கக்கா. அமுதா அக்கா, பவானி அக்கா. பவானி அக்கா வாங்கக்கா. பவானி அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க. பாஸ்டர் வந்து அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, இது மாதிரி ஊழியத்தின் வாஞ்சை, வீட்டில் இருந்து கூட ஊழியம் செய்யலாம். ஸோ அவங்களால இயன்ற ஊழியத்தை அவங்க நமக்கு செஞ்சாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கரங்களை தட்டலாமா? தேங்க்யூ வெரி மச்க்கா. அடுத்ததாக டீச்சர்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிகினர் ஆலாக்கா. அவங்க பார்த்தீங்கன்னா 10 days ஒர்க் பண்ணுறவங்க 10 days ஹாலிடே லீவ் போட்டு வந்து ஊழியம் செஞ்சாங்க. வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம ஊழியத்துக்கு வரதில்லை. ஆனால் ஆண்டவர் வந்து வேலைக்கு போகிறவங்க லீவ் போட்டு வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. அந்த அக்கா கரங்களை தட்டலாமா? அக்கா மாலக்கா. அடுத்ததாக பிகினர் பி ஹேண்டில் பண்ண ஜெமிமா வந்து இருக்கிற எங்கள் டீச்சர்ஸ்லேயே ரொம்ப சின்ன பிள்ளை. ஆனால் ரொம்ப கஷ்டமான கிளாஸ். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களை அவள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. அதுக்காக அவளுக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டலாமா? ஜெமிமா. அடுத்ததாக பிரைமரி ஏ செக்ஷன். பிரைமரி ஏல வந்து ரூபி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே பார்த்தோம், நம்மளை சுற்றி நிறைய சாப்டர். ஒரே நாளுக்குரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. அவங்க எல்லாம் நைட் அண்ட் டே உட்காந்து இந்த சார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பிள்ளைகளுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக. அடுத்த கிளாஸ் வந்து பிரைமரி பி. அக்கா முன்னாடி வாங்க. பிரைமரி பி அக்கா. வினிதா. ஜூனியர் ஏ செக்ஷன் பர்சிலாக்கு நல்லா கரங்களை தட்டலாமா? ரொம்ப உண்மையான ஊழியம் செஞ்சாங்க. அந்த ஜூனியர் பி வந்து நம்ம ராஜேஷ் அண்ணா. இப்போ நீங்க பாத்தீங்க மிஷினரி கதை, வில்லியம் கேரி பத்தி ரொம்ப அழகா அந்த மிஷினரி கதைகள் போட்டாங்க. அந்த அண்ணனுக்கு நல்ல கரங்களை தட்டி அண்ணன் என்கரேஜ் பண்ணலாம்.
வந்து நம்ம சந்தர் இல்ல, அதனால அவங்க வைஃப் வந்து வாங்கிக்குவாங்க. எஸ்தர் நல்லா கரங்களை தட்டலாம். சந்தரை பத்தி சொல்லணும்னா அவன் வந்து ஏற்கனவே ட்ரைனிங் போய் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட எல்லா பாட்டுக்கு ஆக்ஷன்லாம் கத்துக்கிட்டு வந்து இவனும் சந்தரும் ராஜேஷனும் எங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம சர்ச்ல இல்லை, நம்ம சர்ச்ல இருக்கிற எல்லா பிரான்ச் சர்ச்சுக்கும் அவங்க டைமிங் பார்க்கல, சாப்பாடு தண்ணி பார்க்காம இரவு பகலுமா இந்த ஊழியம் செய்யறாங்க. அதாவது சந்தருக்காகவும் ராஜேஷனுக்காக நம்ம இன்னொரு நல்ல பலத்த கரங்களை தட்டலாமா? அப்புறம் ஜூனியர் டி செக்ஷன் ராம் வந்து இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணாரு. ராமுக்கு நல்லா கரங்களை தட்டலாம். இன்டர் வந்து நம்ம பிரியா சிஸ்டர், அவங்களும் நம்ம சபைக்கு புதுசாக வந்திருக்காங்க. ரொம்ப யோசிச்சாங்க ஊழியத்துக்கு வரதுக்கு. ஆனால் ரொம்ப நல்ல கதைகள் சொன்னாங்க. அவங்க கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷல். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க. இப்போ அடுத்ததாக டீச்சர்ஸ், அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் வந்து சீதா, மர்சி, ரீட்டா வாங்கம்மா, பாரதி, திவ்யா பாரதி, மகேஸ்வரி இல்லை. ஸோ அவங்களுக்கு பதிலாக அவங்க ஃப்ரெண்டு வந்து வாங்கிக்குவாங்க. இவங்க 2 பேரும் பில்ரோட்ஸ் ஹாஸ்பிட்டல் நர்சஸாக இருக்காங்க. அவங்க கிடைக்கிற ஃப்ரீ டைமில் அவங்க கிடைச்சி வந்திருக்காங்க. ஷீலா சிஸ்டர் வாங்க. இவங்களும் நல்ல வாலண்டியரா இருந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தேவையான ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஷீலா சிஸ்டர். அடுத்ததாக வாலண்டியர்ஸ், அதாவது சீதா அம்மா, அவங்க வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. அவங்கள பத்தி ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க. போக வர ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஆகுமா. ஆனால் அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணாமல் மார்னிங் 8:30 மார்னிங் டிவோஷனுக்கே வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க செஞ்ச பெரிய வேலை என்னென்னா, நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயந்த ஒரு விஷயம், வெளியே நமக்கு கட்டடம் சரியில்லை. ஸோ நான் அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ண, ஆண்டவரே அது நிமித்தமாக எந்த சேதமும் ஒரு பிள்ளைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரேயர். அவங்க செஞ்ச முதல்ல அவங்க அங்கேயே உட்காந்தாங்க. ஒரு பிள்ளை கூட அவங்கள தாண்டி அந்த சைட் போகாமல் அதை ரொம்ப நேர்த்தியாக அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சின்சியராக அதை இந்த காரியங்கள் செஞ்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்னா தக்காவும் எங்களுக்கு எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. காலேஜில் சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாத்துக்கும் ஆஸ்னா தக்கா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நல்ல கடங்களை தக்கலாமா? சத்யா வந்து சத்யா இல்லை, அவங்க அம்மா வாங்க, சிஸ்டர் வாங்க. சத்யாவும் நிறைய எங்களுக்கு நாங்கள் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எப்போ கிடைக்குது இது வேணும், ஒரு பின்னு வேணும்ப்பா, உடனே அவன் கடைக்கு ஓடுவான், எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லூக்கா பற்றி சொல்லணும்னா நான் நிறைய சொல்லணும். ஆனால் அவ்வளோ ஹெல்ப் எங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. தனசேகர் வந்து ஒரு பேக் போனா இந்த சண்டே சிபிசி கிளாஸ்க்கு இருந்து எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவருக்கு நல்ல கரங்களை தட்டலாம். அடுத்ததாக வெஸ்லி
வெஸ்லி நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளையா இருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் காரியங்களை கற்றுக்கிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணதுக்காக கற்றுக்கிட்டு ராஜி இப்போ இல்லை, அவருக்கு பதிலாக அம்மா வந்து வாங்கிக்குவாங்க. ஆண்டி வாங்க. ராஜியும் தனாவும் தினைக்கும் கார் எடுத்துட்டு போய் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணுறது, திருப்பி கரெக்டாக அந்த இடத்துல போய் விடுறது, இவங்க 2 பேரும் ராஜியும் தனாவும் ரொம்ப நல்லா அது நேர்த்தியாக செய்தாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, நம்ம பாட்டு கேட்டோம். பாட்டுக்கு என்ன வேணும்? பாட்டுக்கு மியூசிக். ஸோ நமக்கு மியூசிக்கில் நம்மளை நடத்துனது யாரு? நம்ம சாம்க்கு நல்ல கண்ணை தட்டலாமா? அப்புறம் நம்ம ஷர்லி சாம் வரலையா? அவனு சாம் இல்லையா? சாம் இல்லை. ஷர்லியும் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அங்கே ஒட்டிருக்கிற அந்த சார்ட்ஸ், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு நிறைய ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஷர்லிக்கு நன்றி. கடைசியாக நம்ம பாஸ்டர் அம்மா, ஜூனியர் பாஸ்டர் அம்மா, நம்ம 1008 பாஸ்டர் அம்மா, பாப்பும் மேரி மேக்டலின், அப்புறம் நாங்கள் எல்லாரும் ரொம்ப அதிகமாக வந்து ஒரு நாள் வந்து இன்ஸ்பெக்ஷன் வச்சுருந்தோம் நேற்று. அவங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா YMCAலேருந்து ஒரு டீச்சர், அவங்க நம்ம பெரல் நட்டாஷாவோட அம்மா. அவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸையும் ரொம்ப நேரம் எடுத்து, நாங்கள் நேற்று டிவோஷன் முடிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒவ்வொரு கிளாஸையும் உட்காந்து பொறுமையாக இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ரைஸ் தெரியணுமா டீச்சர்ஸ்? யாருக்கெல்லாம் தெரியணும்? வேண்டாமா? டீச்சர்ஸ் ப்ரைஸ் வேணாமா? இன்ஸ்பெக்ஷன் ப்ரைஸ் சரி. அந்த ப்ரைஸ் கோஸ் டு பிரைமரி A செக்ஷன், ரூபி அக்கா கிளாஸ். எல்லா கிளாஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் வசனம் சொன்னாங்க, எல்லா பிள்ளைங்களும் அழகாக கதை சொன்னாங்க. இந்த கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு நான் வந்து ஆண்டிக்கிட்ட கேட்டேன். ஏன்னா எல்லா கிளாஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ எதை வச்சு இதை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிறைய மாடல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மீனை வந்து மைதா மாவுல மீன் பண்ணி ரொம்ப அழகாக காரியங்களை செஞ்சதுனால அவங்களுக்கு பிரைமரி A ப்ரைஸ். அது இன்ஸ்பெக்ஷன் ப்ரைஸ். அவங்களுக்கும் அவங்க பசங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ். தேங்க்யூ பாஸ்டர். இது ஃபுல்லாக இந்த VBSக்கு டேரக்டர் அவங்களுக்கே தெரியாது கிஃப்ட் வாங்கினது. VBS ஃபுல்லாக டேரக்டராக இருந்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி பசங்களை நடத்தி, அவங்களுக்கு ஆக்சுவலி மைக்கே பிடிக்கவே மாட்டாங்க. VBS நடக்கிறப்ப கூட சரி, மைக் அவங்க கையிலேயே வாங்க வேணாம், அங்கே எங்கேயாச்சும் பின்னாடி நின்றுப்பாங்க. காசு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பொறுப்பாக இருந்து ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் நிறைய நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து நடத்தின கிளாடிஸ் அக்காக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஜஸ்ட் a small gift. வாங்க நல்லா கரங்களை தட்டுங்க. அவங்களுடைய பிரயாசம், அவங்க பட்ட ஜபங்கள் ஆசீர்வதிப்பா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இறுதியான ஜெபத்தை ஃபைனல் பிரேயர். ஓகே, கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உழைத்த ஆவியானவரே, ஒவ்வொரு டீச்சர்களையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளை நாங்கள் வருகாலத்தில் பரலோகத்தில் சந்திக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் இயேசுவுக்காய் புறப்பட்டு போய் ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களாய், இயேசுவுக்கு ஒரு விளக்காய் இந்த பிள்ளைகள் வாழ போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பெற்றோரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தில் இவருடைய பலன்கள் மிகுதியா இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பத்திரமாய் வீடு கொண்டு போய் சேர்த்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, VBSக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு பெரிய ஆட்களாய் வர கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.